வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது? இந்த வழக்கில் பல்வேறு நபர்கள் முதல்ல 10 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்படியே கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 25 பேர்கிட்ட இந்த வழக்கில் வந்துட்டாங்க. ஒரு சிலர் தலைமறைவாக இருக்கிறாங்க. காவல்துறை ஏற்கனவே சொன்னது போல் தலைமறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட்டை போட்டு இப்போ இருக்கிறவங்கள வச்சு இந்த வழக்கு நடத்துறதுக்கான ஒரு லைன் எடுத்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சென்னை கமிஷனர் அவர்களும் அதற்கான விளக்கங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த சூழலில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை ஒரு சிறப்பான பார்வையோடு தமிழக அரசு இதை அணுகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவங்க ஏன்னா 90 டேஸ்க்குள்ளே பார்த்தா நிறைய பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பலர் சந்தேகப்படுகின்ற எல்லா நபர்களையும் காவல்துறை இன்டராகேட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் கொலையை ஜஸ்ட் லைக் தட் காவல்துறை ஹேண்டில் பண்ணலை. இது வரைக்கும் அது பண்ணலை. கரெக்டான முறையில் போயிட்டுருக்கு. பல்வேறு நபர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் கூட காவல்துறை இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே போல் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட முதல் முறை அந்த மர்டர் நடந்து ஃபஸ்ட்டு டே, அதாவது ஜூலை 5ஆம் தேதி இரவு சரண்டரான அந்த 11 பேரில் பார்த்திங்கன்னா 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் அதில் 11 பேரில் ஒருத்தர் என்கவுண்டரில் இறந்து போயிடுறாரு. 10 பேர் தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு அரெஸ்ட்டில். அவங்க மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை கையாண்ட போதிலும் காவல்துறைக்கு இது ஒரு தலைவலியான ஒரு வழக்கு. என்ன மோட்டிவ்ன்றதே பார்த்திங்கன்னா பல்வேறு மோட்டிவ்கள் சொல்லப்பட்டாலும் கூட, பலர் இதில் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டாலும் கூட காவல்துறை ஒரிஜினல் மோட்டிவ் என்னன்றது தான் அவங்க எடுப்பாங்களே தவிர எதை வேணாலும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு மர்டர் கேஸை சொல்கிறாங்க. அந்த மர்டர் கேஸ்லேருந்து அதோடைய கனெக்டிவிட்டியை அதில் ஒரு மோட்டிவ் ஏற்பட்டதாக சொன்னாங்க. ஆருத்ரா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிலப்பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் கூட ஒரிஜினலாக இந்த சப்ஜெக்டோட மோட்டிவ் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் காவல்துறை ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. மிக விரைவில் அவங்க அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண போகிறதாகவும் தகவல் தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது காவல்துறையை பல்வேறு வழியில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரெஷரை கொடுத்து அதாவது அப்படிலாம் ஒரு விசாரணை நடத்த முடியாது. விசாரணைன்றது என்ன கேட்டால் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை என்ன கேட்டிங்கன்னா மிக முக்கியமான அதிகாரிகளை கொண்டு இயங்கி கொண்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் பல்வேறு வழக்குகளில் மிக முக்கியமான அக்யூஸ்டெல்லாம் இவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கில் எந்த ஒரு லேகும் ஏற்பட்டுறக்கூடாது, இந்த ஒரு வழக்கில் எந்த ஒரு அவப்பெயரும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு காவல்துறை கவனமாக இருக்கிறாங்க. அந்த சூழலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட முதல் 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களை அவங்களுக்கு சிறையில் சொல்லியிருப்பாங்க. சிறையில் அந்த குண்டாஸ் புக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்டால் அந்த குண்டாஸ் புக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த புக்கிலேயே எல்லா கதையும் வந்திருக்கும். எல்லாரோட ரோலும் அதிலே வரும். அந்த 1 to 10 ரோல் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதே போல் அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய ஸ்டைல் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது காவல்துறை மிக வேகமாக குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும்ன்றதில் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அந்த சூழலில் அவங்க பாதையில் அவங்கள பயணிக்கிற மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பல்வேறு கருத்துக்களை சொல்லி குழப்பாமல் இருக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் இறந்து விட்டார். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பின்னர் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக 3 மாதமாக இந்த வழக்கை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. டிவிலையும் சரி, சோஷியல் மீடியாவிலும் சரி, எல்லா இடங்களையும் இந்த வழக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் ஆனால் அது இறுதி கட்டத்தை நெருங்கி இன்றைக்கி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண பிறகு தான் அந்த குண்டாஸ் புக்கில் தான் நம்ம கதைகள் எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே 25 பேர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 10 பேர் இப்படி வந்துடுறாங்க. அடுத்து இருக்க 15 பேருக்கான அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய கதை என்னன்றதை நம்ம என்டையராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்பொழுது அது சட்ட ரீதியாக நம்ம அணுகி அந்த இருக்கக்கூடிய அக்யூஸ்டாக இருக்கக்கூடியவர்களுடைய ரோல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே பொறுத்திருந்து நம்ம அது வரையும் பொறுக்கணும். இப்போ 3 மாதம் நம்ம பொறுத்து பார்த்துட்டு தான் இருக்கோம். வழக்கு சரியான முறையிலே காவல்துறை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல தான் காவல்துறை இருக்காங்களே தவிர அவர் நமக்கு தெரிஞ்சவர். அவர் அந்த கட்சியில் மாவட்ட செயலர், இப்போ அந்த கட்சியில் அவர் ஒன்றிய செயலர் பண்ண விட போகிறது கிடையாது. எத்தனையோ ஒன்றிய செயலர், எத்தனையோ மாவட்ட செயலர்கள்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது
இந்த வழக்கில் காவல்துறை எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாராட்டுக்குரிய ஒரு ஸ்டெப்பு. காவல்துறை எடுக்கிற ஒவ்வொரு மூவுமே வந்து மக்கள் கவனித்து கொண்டு இருக்கிற ஒரு மூவு. காவல்துறை எடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுமே வந்து உயர்நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறை எடுத்து கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளை மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கில் வந்து மிக விரைவில் இந்த வழக்கு முடிவுக்கு வரும். அதுவரை நாம் பொறுத்திருந்து கவனிப்போம். நன்றி, வணக்கம்.